சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முழுக்க அன்புமணிக்கு அதை கொடுக்காம மூந்தனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறார், மகளுக்கு மகனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதிமுகவின் தாண்டி டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு அமித்ஷா வரும்போது கூட்டணி ஆபரேஷனை முடிவு பண்ணாண்டான்னு நினைக்கிறார். கடைசியா முடிவு பண்ணிக்கலாம், ஆஃபர் அக்செப்டன்ஸ் பார்க்கிறாரு. ஸ்டாலின் இருந்தும் நமக்கு ஆஃபர் வரும்னு டாக்டர் ராமதாஸ் நம்புறாரு. Milky Mist, sweeten contents to milk. அன்புமணியை பொறுத்தளவில் அழகிரி மாதிரி அவசரப்பட்டு அரசியல் பண்ணாம ஸ்டாலின் மாதிரி பொறுமையா இருந்து அரசியல் பண்றதுதான் அவருக்கு கை கொடுக்கும். ராமதாஸ் தான் பாமக பார்கெனிங் போகக்கூடியவங்களும் ராமதாஸை நம்பி தான் சீட்டு கொடுப்பாங்க. கலைஞர், ஸ்டாலின், இங்கே வந்து ராமதாஸ், அன்புமணி, இப்போ இந்த மோதல்கள் இருக்கு இல்லையா, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில இப்போ அந்த சிக்கல்கள் அதிகமாகவே அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து. முதல்ல கலைஞர் மற்றவங்களுக்கும் பந்தி போட்டு பரிமாறக்கூடியவர், டாக்டர் ராமதாஸ் மற்றவங்க பந்தியில சாப்பிடக்கூடியவர். நான் தப்பா சொல்லலைங்க, உண்மை. இப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா 2021 ஜெயலலிதா எடுத்த ஒரு முடிவை ஸ்டாலின் எடுக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கலை. சார், பாமகவில் இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பை ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நானே தலைவராக இருந்துக்கிறேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் இல்லை செயல் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிவிப்பை இப்போ சொல்ல வேண்டிய காரணம் என்னவாக இருக்கு? ஈகோ வார் தான். கட்சி ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறதா, ஓன் கண்ட்ரோலில் இருக்கிறதா? ஐ எம் காலிங் த ஷாட்ஸ். நான் தான் அங்கே கட்சி இருக்கணும்னா இல்லைன்னா பொண்ணு பொதுக்குழுவிலே ஓப்பனாக சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன தகுதி இருக்குது முகுந்தனுக்கு அது இதுன்னு பரிதாபமாக அன்புமணி கேட்டார். முகுந்தன் ஒரு நல்ல ஆர்கனைசர், நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு ராமதாஸுக்கு மகளோட மகன் கெப்பாசிட்டி உள்ளவர், அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி என்ன நினைக்கிறாரு, முகுந்தன் வந்துட்டாருன்னா நாளைக்கு வந்து தனக்கு பெரிய போட்டியாளராக வந்துடுவார், கட்சி அவர் உடைச்சிருவார், கெப்பாசிட்டி இருந்தால் அவரே மெஜாரிட்டியை கொண்டு போயிடுவாருன்னு அன்புமணி முகுந்தனை வந்து மார்ஜினைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ராமதாஸ் வந்து முகுந்தனுக்காக நிற்கிறாரு. இதே மாதிரி தான் தமிழ்குமரன் மேட்டர்லையும் உருவாச்சு. தமிழ்குமரன் வந்து மணியண்ணனுக்கு மகன், இது இங்கே பெண்ணாரம் தொகுதியிலே கட்சியை 2வது கொண்டு வந்ததுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக நின்ன தம்பி. ஆனால் என்ன நினச்சாரு, சரி நம்மளால் ஐயாவுக்கும் ஐயா மகனுக்கும் சின்ன ஐயா அவங்க பாணியில் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் தகராறு வேண்டாம், டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் தகராறு வேண்டான்னு முடிவெடுத்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவர் போயிட்டார். பட் முகுந்தன் வந்து ஃபைட் பண்ணுறாரு, உள்ளே நிற்கிறாரு, பொறுப்பில் இருக்கிறாரு, மீண்டும் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, அதிக எம்எல்ஏக்கள் தன் ஆதரவாளருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் ராமதாஸும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஸோ கட்சிங்கிறது இன்னைக்கு இங்கே ராமதாஸ் தான். அவர் தான் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார். அவரோட உழைப்பு, வன்னியர் சங்கம் எல்லாமே அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜாதியை பற்றி பேசுறதுக்கு கிண்டல் அடிச்சுட்டு போகக்கூடியவர் தான். ஒரு கட்டத்துக்குள்ள தனக்கு பிறகும் இந்த கட்சி நிற்கணுங்கிறதுக்காக அன்புமணியை கொண்டு வராரு. இல்லை, இதில் இந்த முகுந்தன் பற்றி சொன்னீங்கல்ல சார், இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வந்தது, அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள முகுந்தனோட ரோல் என்னவா இருந்தது, அதற்கு பிறகு அன்புமணி முகுந்தன் அவங்களுடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்தது? முகுந்தன் ஆதரிப்பவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கிற சூழ்நிலையும் முகுந்தனுக்கு கட்சியில் ஒரு ஹோல்டே உருவாக்க ராமதாஸ் நினைக்கிறாரா? இந்த இன்பிட்வீன் காலத்தில் அது உருவாயிருச்சா? உருவாயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். பவர் சென்டரை சுற்றி தான் அரசியலில் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகிறவங்க சுற்றுவாங்க. அது இயல்பு, எல்லா கட்சியிலும் அதுதான் இயல்பு. அப்போ முகுந்தன் ஒரு பவர் சென்டர் ஆகும்போது ஐயா மூலமாக முகுந்தன் மூலமாக நம்ம இந்த தொகுதிக்கு சீட்டு வாங்கிறோம், ஒரு கூட்டணி வரும், அந்த கூட்டணிக்குள்ளே நம்ம ஆளாயிரலாங்கிற இதில் எல்லாரும் முகுந்தனை சுற்றி வர்றதுக்கு அன்புமணிக்கு அணுக்கமாக நெருக்கமாக அன்புமணி பவர் முடிவு பண்ணால் இவர் தான் சூழ்நிலையில் அன்புமணி அவரை தானே முடிவு பண்ணுவார். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 4 வன்னியர் வந்து பவர்ஃபுல்லாக அந்த தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணக்கு இருப்பான். அப்போ அன்புமணிக்கு நெருக்கமாக ஒருத்தர் தான் ஃபுல்லாக இருப்பாப்புல. அப்போ அன்புமணி கை வாங்கிச்சுன்னா இவர் தான் வருவார், முகுந்தன் கை வாங்கிச்சுன்னா நம்ம வருவோம். அப்போ நம்ம முகுந்தன் என்டர்டெயின் பண்ணுவோம், முகுந்தன் கூட நம்ம ஒரு நட்பை வச்சுக்கிடுவோம், முகுந்தனுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுப்போம். அப்படி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து ராமதாஸ் நம்பி தான் முகுந்தன் வந்து அவங்களே டிக்கெட் வாங்கி கொடுக்க முடியும், எதிர்காலத்தில் தான் ஒரு ஆளாக நிற்க முடியும்னு சொல்லும்போது ராமதாஸ் வந்து இன்னைக்கு தன் கட்சியில் அன்புமணியும் அவருக்கு பாசம்தான். முழுக்க அன்புமணிக்கு அதை கொடுக்காம முகுந்தனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறார், மகளுக்கு மகனுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு.
இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு அன்புமணி ஆளாயிருக்கிறாரு. இதில் திலகமாமா விட்டெல்லாம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறது அங்கே நடக்காது. ராமதாஸ் தான் அங்கே பவர். அப்போ நீங்கள் ராமதாஸை தள்ளிக்கிட்டு போனால் யார் உங்களுக்கு டிக்கெட் தருவா? ராமதாஸுக்காக தானே டிக்கெட் தராங்க. இன்னும் கூட இதில் அதிமுகவை தாண்டி டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு அமித்ஷா வரும்போது கூட்டணி ஆபரேஷனை முடிவு பண்ணாண்டான்னு நினைக்கிறார். கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம், ஆஃபர் அக்செப்டன்ஸ்னு பார்க்குறாரு. ஸ்டாலின்ட்ட இருந்தும் நமக்கு ஆஃபர் வரும்னு டாக்டர் ராமதாஸ் நம்புறாரு. இப்போ அந்த அவசரமா அமித்ஷா வரும்போது எங்க அன்புமணி ஏதாவது ஒரு டீல் போட்டுருவாரோ, ஒரு ப்ராமிஸை கொடுத்துருவாரோ அப்படிங்கிறதுக்கு தான் முன்னாடியே இந்த முடிவா? கண்டிப்பா டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள 2வது வந்ததுல இருந்து வடமாவட்ட அரசியல் நம்மளை மீறி போகாது. இங்க வந்து திருமாவளவர் அணியில் இருக்கும்போது எதிரணியில் நாம இருக்கக்கூடிய நம்மளை மீறி யாரும் பெயர முடியாது. ஸோ நம்மகிட்ட வந்து தான் ஆகணும். அதுக்கு அவர் நம்பினது பாஜகவை ஒரு ஆப்ஷனாக காட்டி, என்டிஏ ஆப்ஷனாக காட்டி அதிமுக பேரம் பேசலாம்னு நினைச்சாப்புல. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஐயா மீறி போயிடாது, எடப்பாடி எங்க போயிடுவாரு, விக்கிரவாண்டி விட்டு ஓடினவர் எங்க ஐயாட்ட வந்து தானே தீரணும்னு நான் பேசிட்டு இருந்தேன். அவர் எடப்பாடி கில்லாடி என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பாஜக வச்சு தானே பேரம் பேசுவீங்க, நானே பாஜக கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்களும் பாஜக கிட்ட வந்து தானே தீரணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, 2021 ஜெயலலிதா எடுத்த ஒரு முடிவை ஸ்டாலின் எடுக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல ஆப்ஷன் ஓப்பன் வைக்கிறாரு. இதை ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. 2001 நான் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன். இவர் சுரேஷ் நம்பாத்தினி ஒருத்தரை ஹிண்டு ரிப்போர்ட்டரை என்கிட்ட அனுப்பி அந்த ரிப்போர்ட்டரை வாங்கி கிராம பகுதிகளில் வன்னியர்கள் எல்லாம் வந்து முதல் கூட்டணி வாய்ப்பு கொடுத்த ஜெயலலிதாவுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் போனதில் வன்னியர்கள் எல்லாம் பாசத்தில் ஜெயலலிதா கூட வந்துட்டாங்க. ஆனால் நகர்ப்புறத்தில் உள்ள வாஜ்பாய் பிரதமர் திமுக ஆதரவுள்ள ஓட்டில் அவர் ஜெயித்தாலும் கூட வன்னியர்கள் வந்து ஜெயலலிதா பின்னாடி வந்துட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டை நாம் கொடுக்கும்போது ஜெயலலிதாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்துன்னா, மூப்பனாரையும் திருமாவளவனையும் சேர்த்தாலே ஸ்வீப் பண்ணிடலாம் அந்த சூழ்நிலை இருந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ராமதாஸ் வந்து பதறாரு. ஏன்னா திருமாவளவனையும் மூப்பனாரையும் சேர்த்து ஜெயலலிதா ஜெயித்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு தோல்வி ஆயிரும்ல. அந்த கட்டத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவனை விட்டுருங்க, மூப்பனார் பிளஸ் ராமதாஸ்ன்னா நம்ம ஜெயித்தரலாம் சொல்லும்போது ஜெயலலிதா ஒரு பெரிய கணக்கை போடுறாங்க. என்கிட்ட இருந்தா இன்புட்ஸை வாங்குறாங்க, நான் தான் இன்புட்ஸ் கொடுக்குறேன், வெரி இன்டெலிஜென்ட்லாம் நம்மளை பாராட்டுறாங்க, எசோட்ரிக் நாலேஜ் எருடேட் அனலிஸ்ட்லாம் பாருங்க. பட் லீடர் அவங்க லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. எந்த லீடர்னாலும் நம்ம கிட்ட இன்புட்ஸை வாங்கிட்டாலும் கூட அவங்க லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, கலைஞரும் டாக்டர் ஐயாவும் திமுகவும் பாமகவும்னா 50 தொகுதி உறுதியாக ஜெயிப்பாங்க. ஆட்சிக்கு நம்ம தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதெல்லாம் வச்சு ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞரும் பாமக டாக்டர் ஐயாவும் 50 தொகுதி ஜெயிப்பாங்க. அப்போ அந்த 50 தொகுதியில் பாதிய ராமதாஸ் கிட்ட நம்ம கொடுத்தா கலைஞர் ஜெயிக்கூடிய 50 தொகுதிங்கிறது வெறும் 10 தொகுதியாக போயிரும் இல்லை. நம்ம எதிரில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு 40 குறைஞ்சி போகும் இல்லை. அந்த 40ல் 20 நமக்கு வரட்டு, 20 ராமதாஸுக்கே போட்டு. அப்போ இது ஒரு பெரிய கணக்கு. இன்புட்ஸ் எல்லாம் ராமதாஸுக்கு எதிராக நாம் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு ராமதாஸை வாழ வைக்கிறதுக்கு தனக்குடைய எதிரி கலைஞரை பலகீனப்படுத்துறதுக்கு ஜெயலலிதா படு சுப்ரீமா பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே ஒரு பொலிட்டிக்ஸை இன்னைக்கு ஸ்டாலினும் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு டாக்டர் ஐயாவுக்கு இருக்குது. அப்போ ஆப்ஷனை இல்ல நீங்க சொல்லுங்க, ஏதோ ஆப்ஷனை ஓபன் பண்றாரு, ஆப்ஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில தானே நீங்க வந்து இருக்கீங்க, பாமக இருக்கிறீங்க, நீங்க என்டிஏ கூட்டணியை வச்சு எனக்கு டீல் பேசுவேன், நானே என்டிஏ கூட்டணிக்கு போனா என்ன அப்படிங்கிறது தான் செக் வைக்கிறாருன்னு நீங்க சொல்லிட்டு செக் வச்சுட்டாரு. அந்த செக்குக்கு எதிர் செக்கு சனாதன எதிர்ப்புன்னு நானும் எடப்பாடியும் சேர்ந்தா, எடப்பாடியும் டாக்டர் ஐயாவும் சேர்ந்தா சேலத்தில் 4 சீட்டு ஜெயிக்கும், தர்மபுரியில் 4-5 ஜெயிக்கும், விழுப்புரம் ஜெயிக்கும், தென் சிதம்பரம் ஜெயிக்கும், கள்ளக்குறிச்சியில் ஜெயிப்பாங்க, தென் நாமக்கல்ல ஜெயிப்பாங்க. இப்படி வந்து ஒரு 40-50 சீட்டு சுவரா ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள், வெற்றி பெறக்கூடிய சீட்டுகள்லாம் ஒரு 40-50ன்னு திமுக கணக்கு போட்டா, நாம சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு திருமாவளவன் பாஜக இருக்கக்கூடிய அதிமுகவோட போக மாட்டார். அப்ப திருமாவளவன் முதல்ல முடிச்சுக்கிட்டு ராமதாஸுக்கும் நீங்க ஜெயிக்கிற சீட்டை உங்களுக்கு தாரோம், நீங்க ஏன் கூட இல்லைன்னா எங்களுக்கு ஒரு 30-40 சீட்டு தோத்து போகும், அதனால நீங்க கொஞ்சம் நாங்க தரதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு எண்ணி முடிவு பண்ணிவிடுங்க, நீங்க பாஜக எதிர்ப்புன்னு எங்க கூட வாங்க, உங்களுக்கு நாங்க குறைஞ்ச அளவு சீட்டு தருவோம், நீங்க அதை வந்து வின்னபிலிட்டி எடுத்துக்கலாம், நீங்க இதுவரை நீங்க ஜெயிக்கல,
இதே கான்செப்ட்ல தேமுதிக வந்து டிஎம்கே அணி கூட செட் ஆயிட்டாங்க, வேலு மூலமா இது ஆயிட்டாங்க, தேமுதிக அங்கே தான் போறாங்கங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஏன்னா தேமுதிகவால எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க, இது சட்டம் ஒழுங்கை பாராட்டிட்டாங்கன்னு சொன்னா அவங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள தேமுதிக வராங்க. பாமக முடிவு பண்ண மாட்டாங்க. திமுகவும் இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா பாமகவும் அதிமுகவும் நின்று 1 இயர் கன்சல்டேஷன் ஆனா அதை முறியடிக்கிறதுக்கு தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அனைத்து ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு 1 இயர் பிரமுகரை, எங்க ஒரு டென்னிஸ் மாதிரி மற்ற ஜாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 1 இயர். அப்போ அவரெல்லாம் அமைச்சராக்கி அதை நியூட்ரலைஸ் பண்ண நினைக்கக்கூடியவங்க, யாரால எடப்பாடிக்கு லாபமோ அவரையே நம்ம குறிப்பிடத்தக்க சீட்டை கொடுத்துக்கிட்டு பாஜக எதிர்ப்புன்னு கையில் எடுத்துக்கலாங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் திமுகவுக்குள்ள வருது. அப்போ அது மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித வீகத்தை எடுக்கத்தானே செய்வாங்க. தேமுதிக விஷயத்தை பொறுத்தவரை மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்கேருந்து திமுக சீட்டு கொடுப்பாங்கன்னா அது ஸ்டாலின் ஹெலிகாப்டர். அது தெளிவா எடப்பாடியும் சி.வி. சண்முகமும் கே.பி. முனுசாமியும் வீரமணியும் அன்பழகனும் ராமதாசும் சேர்ந்தா ஒரு 40 சீட்டு தோக்கும்னா அந்த தோக்கக்கூடிய சீட்டுல இருந்து ஒரு சில சீட்டுகளை ராமதாசு கொடுக்கிறது சரியான அரசியல் வியாபாரம்னே சொல்லிருங்க. ஜெயலலிதா என்கிட்ட இந்த இன்புட்டை வாங்கிக்கிட்டு இதுதானே எனக்கு பெரிய ஷாக்கை கொடுத்து 2001 பண்ணுனாங்க. அதே இதை வந்து ஸ்டாலின் ஏன் பண்ண மாட்டாரு? சோ டாக்டர் முடிவல்ல, அது இல்ல முடிவல்ல. ஆனா திமுக கூட்டணியில் பாமக அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வர்றீங்க, கரெக்டா? அதாவது ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட், பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில அரவணைச்சுக்கலாம் பாமகவையும் சீட்டை கொடுத்து அப்படிங்கிறது நீங்க சொல்ல வர்றீங்க. ஆனா இந்த இடத்துல விசிக இருக்கு இல்லையா, பாமக உள்ள வந்தா விசிக நாங்க இருக்க பாமக எந்த அணியில இருக்குதோ அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது விசிகவோடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டாலினுக்கு 2 ஆப்ஷன் தானே இருக்கும். ஒன்னு விசிகவை வச்சுக்கிறதா அல்லது இபிஎஸ் பலவீனப்படுத்துறதுக்காக பாமகவை உள்ள கொண்டு வர்றதா? அதைத்தான் இன்னைக்கு ரவிக்குமார் சகோதரர் சொல்றாரு. சனாதான எதிர்ப்பு தான் எங்களுக்கு மெயின், சனாதான சக்திகளை பலவீனப்படுத்துறதுக்கு ராமதாஸ் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற கருத்தை தான் ராமதாஸுக்கு நெருக்கமான ரவிக்குமார் சொல்றாரு. இல்ல பாஜக விட்டு வரணும்னு அவர் சொல்றாரே தவிர ஒரே அணியில இருப்பாங்களா? பாஜக பாமக இருக்குன்னா பாமக தனியா வரணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல பாமக தனியா வரணும். ஆனா நீங்க திமுக கொள்கை கூட்டணியில பாமகவையும் அதை சேர்த்துக்கிறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? நான் வந்து அது நடக்கும்னு சொல்ல வரல. திமுக கூட்டணி கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணியா இருக்குது, இன்டாக்டா இருக்குது. 45% மேல ஸ்டாலின் அங்க பெற்றிருக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது காமராஜருக்கு 5% ஓட்டு தான், இந்திய எதிர்ப்பு, உணவு பற்றாக்குறை எல்லாம் இருந்தது. இந்த பார்லிமெண்ட் ஓட்டை ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான். பட் அபண்டன் காஷன் நாட்டு இவர்கள் திருமாவளவன் கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா எப்படி நீங்க இது பார்த்தாலும் இந்த இடத்துக்குள்ள வந்து அதிமுகவுக்கு வந்து பெஸ்ட் அலையா இருக்கிறது பாமக தான். பாமகவுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டியா இருக்கிறதும் என்டிஏ அலையன்ஸ். இப்ப என்டிஏயும் அதிமுக ஒன்னா வருதுன்னு வைங்க, அதுல அதிமுக தான். அந்த இடத்துக்குள்ள ஒரு 40 சீட்டு கணக்குக்குள்ள அங்கிருந்து இங்க எடுத்தா அந்த 40ஐயும் காலி பண்ணிடலாங்கிற ஒரு கணக்குக்குள்ள ஸ்டாலின் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். நடந்துட்டுன்னு சொல்லாண்டா. இதை எதிர்பார்த்து எடப்பாடி கிட்ட அதிக சீட்டு கூட பேரம் பேசலாமே எதிர்பார்க்கிறாரு. அதே சமயம் அதிமுகலையும் நீங்க சொல்ற மாதிரி சீட்டு பேரத்துக்கும் அவர் போகல. சீட்டு பேரத்துக்கும் அதிமுக பேரத்தையும் அவர் வச்சுக்குவாரு. என்டிஏ காட்டி அதிமுக பேரம் பேசக்கூடியவர். என்டியும் அதிமுக ஒன்னா இணைஞ்ச பிறகு என்டிஏ காட்டி அதிமுக பேரம் பேச முடியாது. அப்ப திமுக காட்டி கூட அவர் பண்ணுவாரே. சரி, சோ அப்ப அவர் கேர்ஃபுல்லா தான் போறாரு. திமுக காட்டி பண்றதுல இந்த ஒரு தேரி இருக்குது. இப்ப அதுல இவங்க பாஜக கூட அதிமுக போனதுனால திருமாவளவன் வந்து அதிமுக சைடு வரமாட்டார். பாஜக தான் பெரிய எதிரியா ஆல் இண்டியா இதுல அவருக்கு முக்கிய இதாட்டு போயிட்டாப்புல. பாமக ஒரு கட்டத்துக்குள்ள எதிரி தான் என்றாலும் 2 பேர்ல எது பெரிய எதிரின்னா சரி நம்ம இங்க ஜெயித்துட்டு இருக்கிறோம், அவர் இங்க வர்றதுல நமக்கு ஆட்சேபம் இல்லைன்னு திருமாவளவன் ஸ்டாலின் ஹஸ் டு கன்வின்ஸ். இது ஒரு ஆப்ஷனா தான் அவர் அதை எடுக்கிறாரு. ஆனா இது 2011 ஸ்டோரி மாதிரி போயிடாதா? ஒரே அணியில பாமக விசிக எல்லாம் வச்சு கடைசியில தோல்வியை தானே தழுவுச்சு திமுக கூட்டணி. அன்னைக்கு வந்து அந்த தோல்வியை தழுவது காரணம் திமுக கூட்டணியோட ஸ்ட்ரென்த் வந்து 42% தான். அன்னைக்கு பாமக சேரும் போது அது பொருந்தா கூட்டணியா போச்சு. இன்னைக்கு பாமக சேரும் போது இவங்களுக்கு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளி இருக்கு. அன்னைக்கு அந்த புள்ளி கிடையாது. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில
பலகீனம் அடைஞ்ச பாமக உள்ள சேரும்போது ஸ்டாலின் ஹேஸ் டு டிசைட். இப்படி ஒரு ஆப்ஷனை ராமதாஸ் ஓப்பன் பண்றாரு. நம்ம இந்த ஆப்ஷனுக்கு நம்ம வந்து அட்வொகேட் பண்றதோ வக்கலாத்து வாங்குறதோ நம்ம நோக்கம் இல்லை. ராமதாஸ் எனக்கு திமுக ஆப்ஷனும் இருக்குது, திமுக என்ன அலையன்ஸை எடுத்துக்கிட்டா நான் போவேன் பாரு. அன்னைக்கு வந்து அந்த அலையன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு கருப்பு எம்ஜிஆர் ஆன விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த மையமாக வச்சு வன்னியர்கள், பறையர்கள் அன்று இதர ஜாதிகளர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. வடக்க வந்து பெரிய வெற்றி அன்னைக்கு பெற்றது. இன்னைக்கு விஜயகாந்த் இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட யாரும் இல்லை. வடக்க பாஜகவுக்கு செல்வாக்கு கிடையாது. அப்ப யாரை வச்சு வடக்க வெறும் அதிமுக வந்து இப்படி ஒரு கிராண்ட் அலையன்ஸ் வரும்போது சமாளிப்பாங்க? ஸோ ஸ்டாலினுக்கும் இது ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவு. நீங்க சொல்லக்கூடிய 11 எலிதவள நட்பு, இதே ரவிக்குமாருக்கு எதிராக நான் தான் அன்னைக்கு சொன்னேன், எலிதவள நட்பாயிரும்னு சொன்னேன். இது வந்து எப்படி அதை டீல் பண்ண முடியுங்கிறது ஸ்டாலின் அதை ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாம். எனிவே அப்படி ஒரு ஆப்ஷனை எடுத்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே நின்றுட்டாங்கன்னா அதிமுகவுக்கு அன்னைக்கு ஜெயலலிதா 37% இருந்தாங்க. 37% இருந்த அதிமுகவுக்கு வட தமிழகத்தில் 10-12% இருந்த தேமுதிக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சக்தி அதிமுக கையில் இல்லை. அப்போ அலையன்ஸை பெருசாக்கி ஜெயப்பணி வீகம் எடுக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த ஜெயலலிதாவுக்கு 2001 வீகத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2001 ஜெயலலிதா மூப்பநாட்டை சொன்னது, நான் ராமதாஸை எடுக்க போறேன், நீங்க விசிகாவை ரீட்டைன் பண்ணா ரீட்டைன் பண்ணுங்க, போனா பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விசிகாவை போனா பரவாயில்லங்கிற வார்த்தையை ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு. ஒரு லாயல் அலையாட்டு வந்து கூட்டணின்னு வரும்போது தெளிவாக நிற்கிறார். எனிவே அரசியல் கணக்குங்கிறது 4 பேர் ரூம்ல இருந்து போடக்கூடிய கணக்கு இல்லை, அது லட்ச மக்கள் கலந்துக்கூடிய ஒரு இது. டாக்டர் ஐயாவும் தனக்கு என்னென்ன வாய்ப்பு உண்டுங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்து செயல்படக்கூடியவருங்கிறத இன்னைக்கு கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், கடைசியில் தான் முடிவு பண்ணுவேன்னு முடிவு பண்றாரு. சரி, இதே பாஜக தரப்புலேருந்து என்ன மாதிரியான நகர்வு இருக்கும்? இவர் கணக்கு போட்டு ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு, அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, அமித்ஷா வேற வர்றாரு. அப்போ ஒரு கணக்கு அவங்களுக்குள்ள இருக்கும்ல, பாஜக கூட்டணி என்டிஏலயே ஒரு நல்ல அலைன்ஸா இருக்கிறது பாமக தான். அதை அவங்க விட்டு கொடுப்பாங்களா? அப்ப அவங்க தரப்புலேருந்து எப்படி பாக்குறது பாஜக தரப்புல? அதான் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல. ஃபர்ஸ்ட்ல எடப்பாடி என்ன நினைச்சாருன்னா, என்டிஏ காட்டி தானே ராமதாஸ் நம்மகிட்ட பேரம் பேசுவாரு, நம்மளே என்டிஏக்குள்ள போயிட்டோம்னா விஜய் என்ன செய்வாரு, ராமதாஸ் என்ன செய்வாரு, இது செங்கோட்டை என்ன செய்வாரு, அண்ணாமலை என்ன செய்வாருன்னா, அண்ணாமலை நான் ஃபைட் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஐயாவும் ஃபான் ஃபைட்டர், எனக்கும் ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி என்னால் நிற்க முடியும், கடைசியில் தான் நான் முடிவு பண்ணுவேன், ஐ எம் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறாரு. அரசியல் அரங்கத்தில் ராமதாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை, திருமாவளவன் இல்லை, சீமான் இல்லை, யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. 4 பேர் மற்றவங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நம்ம தலையில தான் எல்லாம் ஓடுன்னு நினைச்சா அரசியல் களம் அப்படி ஓடாது. ராமதாஸ் ரொம்ப ஷார்ப்பனான பார்கெனிங் பவர் உள்ளவர், கடுமையான வில் பவர் உள்ளவர், கடைசி வரை தன் முடிவை கைக்குள்ள வச்சுட்டு விளையாடக்கூடியவர். ஆக மொத்தம் பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நீங்க 2024 ஆப்ஷன் ஓப்பனா தான் போனாரு. அதிமுக ஆப்ஷனை காட்டி அவர் வந்து என்டிஏக்குள்ள நின்னாரு. என்டிஏ ஆப்ஷனை காட்டி அதிமுகவுக்குள்ள பேரம் பேசலாம்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அதிமுக என்டிஏ சேர்ந்துட்டாங்கன்னா இவரோட ஆப்ஷன் அங்க திமுகவை நோக்கி போகுமா இல்ல எங்க போகுமா? அது அவர் தான் முடிவு பண்ணும். திமுக ஆப்ஷனே ஓபன் பண்ணிட்டாரு. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். எது அவருக்கு பெட்டர் ஆஃபர், எது அவருக்கு வின்னபிலிட்டியை கொடுக்கும்னு நினைச்சா அந்த ஆஃபருக்கு தான் அவர் போவார். சரி, இப்ப அன்புமணியோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் சார்? அவர் பாஜகவை நோக்கி நகர்வதற்கோ இல்ல பாஜக அன்புமணியை வச்சு ஏதாவது பிளே பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கா? பாஜக அன்புமணி வச்சு பிளே பண்ணி கட்சி உடைஞ்சதுன்னா அது வந்து அன்புமணிக்கு தான் பெரிய நஷ்டம். இந்த கட்சி இன்டாக்டா இருக்கிறது தான் எதிர்காலத்தில் அன்புமணிக்கு லாபம். கட்சியை உடைச்சிட்டு போறது எதிர்கால அன்புமணி அரசியலுக்கும் நஷ்டம். அதனால நீரடித்து நீர் விளைவில்லைன்னு ஒரு தாய் மக்கள்னு ஒன்னா நிற்கிறது தான் லாபம். இப்போ இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. கலைஞர், ஸ்டாலின், இங்கே வந்து ராமதாஸ், அன்புமணி, இப்போ இந்த மோதல்கள் இருக்கு இல்லையா, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில இப்போ அந்த சிக்கல்கள் அதிகமாகவே அவங்க 2 பேர்கிட்ட இருந்து. முதல்ல கலைஞர் மற்றவங்களுக்கும் பந்தி போட்டு பரிமாறக்கூடியவர், டாக்டர் ராமதாஸ் மற்றவங்க பந்தியில சாப்பிடக்கூடியவர். நான் தப்பா சொல்லலைங்க, உண்மை. அது யாருன்னாலும் சரி, மற்றவங்க பந்தியில சாப்பிடக்கூடியவங்க யாருன்னாலும் நம்ம அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கலைஞருக்கும் ராமதாஸுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இருக்கு. பிரின்சிபல் போல்ஸ் ஆட்டு மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடியவர். ராமதாஸ் பவர் பாலிடிக்ஸில் மற்றவங்கள்ட்ட சீட் வாங்கக்கூடியவர். கலைஞர்கிட்ட தண்ணி காட்டினாரு, கலைஞர்கிட்ட பல அரசியலில் ராமதாஸ் அவுட்வீட் பண்ணார், அதெல்லாம் நான் மறுக்க வரல. ஆனால் அவர் வந்து பந்தி போடக்கூடியவர். அவர் இதில் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம்னா, ஸ்டாலின் என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பாலிடிக்ஸ். ஈர்ப்பு சக்தி உள்ள தன் தந்தை
கலைஞர் கருணாநிதியை மீறி தான் எதுவும் நகர முடியாதுங்கிற தெளிவாக இருந்தார். பல வருத்தங்கள் வேதனைகள் இருந்தாலும் அவர் சொன்னாதான் முடியும் அல்லது இல்லைன்னு இருந்தார். அந்த இடத்துல அழகிரி வந்து தப்பா ப்ளே பண்ணிட்டாரு. ஸ்டாலினை எதிர்க்கிறோம்னு கலைஞரை எதிர்த்து அவுட் ஆயிட்டாரு. ஸ்டாலின் கலைஞர் கூட நிழலா நின்று பிடிச்சுக்கிட்டாரு. கலைஞரை விட பெரிய உயரத்துக்கு வந்துட்டாரு. ராமதாஸ் எல்லாம் பகைக்காம கூட்டணி கூட டீல் பண்ணலாம், கடைசி நேரத்தில் வேண்டான்னு விடலாம். பட் எதிரி எடப்பாடி தான். அதனால ராமதாஸும் கூட்டணிக்கு வருவார்னா அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவார்னா அதை அப்படி இருக்கட்டுக்கு மாதிரி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட மு.க. ஸ்டாலின் வந்துட்டார். அன்புமணியை பொறுத்த அளவில் ஸ்டாலினை விடவும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ராமதாஸால் உருவாக்கப்பட்டு வந்தவர். ஸ்டாலினுக்கு கடுமையான உழைப்பு இருக்குது, நீண்ட காலம் இருக்குது. எமர்ஜென்சியில் சிறைக்கு சென்றிருக்கிறாரு. எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் மகன் என்றாலே எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர் ஸ்டாலின் மோடியே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பின்னணி ஸ்டாலினுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு அன்புமணிக்கு பின்னணி இல்லாத சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டமும் இளைஞரணி தலைவர், ராஜ்யசபா மந்திரி பதவிக்காக மன்மோகன் சிங் கிட்ட போய் ஏற்றுக்கொள்ள சொல்றது, கேத்தன் தேசாய் நட்புக்காக மன்மோகன் சிங் வந்து தயங்கும் போது மன்மோகன் சிங்கை பார்த்து கன்வின்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், தென் கட்சி தலைவர் பதவியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ராமதாஸால் தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்தவர். ராமதாஸை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கேடாக தான் அன்புமணிக்க முடியும். குட் சென்ஸ் மஸ்ட் ப்ரிவேல் அப்பான் தம். அதே டைமில் அன்புமணி வளர்ந்துட்டாரு. அவருக்கும் ஃபாலோவிங் இருக்குது. பொருளாளர் திலகபாமாலாம் ட்வீட் போடுறாங்க. அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, வன்னியர் தான் அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸு. எனிவே அவங்களும் பொருளாளர், அவங்க திண்டுக்கல்லாம் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டா யாரையும். ஸோ அன்புமணியை பொறுத்தளவில் அழகிரி மாதிரி அவசரப்பட்டு அரசியல் பண்ணாமல் ஸ்டாலின் மாதிரி பொறுமையாக இருந்து அரசியல் பண்ணுறது தான் அவருக்கு கை கொடுக்கும். ராமதாஸ் தான் பாமக. பார்கெனிங்க்கு போகக்கூடியவங்களும் ராமதாஸை நம்பி தான் சீட்டு கொடுப்பாங்க. பார்க்கலாம். நன்றி உங்களுடைய தகவல். இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Milky Mist, sweetened contents to milk. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.